Hello students, welcome to my channel. 10th Standard Maths, Chapter 2, Numbers and Sequence. Exercise 2.2, third sum solve பண்ணுவோம். Find the HCF of 2,52,525 and 3,63,636. ஸோ ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு HCF highest common factor கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் இந்த ரெண்டு நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? என்ன யூஸ் பண்ணி அப்படின்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, அதை ஷார்ட்டாக EDL அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மோட ஃபார்முலா A = BQ + R. ஏன்றது டிவைடண்ட், பின்றது டிவைசர், கோஷியன்ட் அண்ட் ரிமைண்டர். ஸோ இந்த ரிமைண்டர் எப்பவுமே எப்படி இருக்கணும், நமக்கு ரிமைண்டர் வரக்கூடிய வேல்யூ ஆன்சர் வந்து பி, அதாவது டிவைசரை விட எப்பவுமே எப்படி தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் 0 விட என்னவா இருக்கணும், கிரேட்டர் தேனாக இருக்கணும். சரிங்களா? ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 0க்கு கிரேட்டர் தேனாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதியாச்சா? இதில் ஏன்றது கொடுத்துருக்க ரெண்டு நம்பரில் எது பிக்கஸ்ட் நம்பரோ அதை என்ன பண்ணணும் எழுதணும். 3,63,636 தான் ஏ. பின்றது டிவைஸர். இப்போ இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். 2,52,525 இன்டூ கோஷியன் தெரியாது ப்ளஸ் ரிமைண்டரும் தெரியாது இல்லையா? ஸோ டிவைட் பண்ணாதானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். டிவைட் பண்ணிடலாமா? 2,52,525 3,63,636. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் போட்டுக்கலாம். ஓகேவா? 2 டைம் போட்டால் அதிகமாக போயிடும். ஸோ ஒன் டைம் போடும்போது 2,52,525 சப்ராக்ட் பண்ணால் 11111. ஓகேவா? ஸோ இது Q, இது R, இது D. Qன்றது 1, ரிமைண்டர் வந்து எத்தனை 1 இருக்குது, 6 1 இருக்குது. 6 1 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வா? ஸோ நாட் ஈக்குவல் டு 0ன்னும் போது அகெயின் என்ன செய்யணும், யூக்ளிட் டிவிஷன் அப்ளை பண்ணணும். அகெயின் அப்ளைங் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த டிவைஸரை இங்கே எழுதணுமா? ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர் இங்கே எழுதணுமா? இன்டூ கோஷியன் கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ரிமைண்டரும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணால் ஸோ 2 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? 2 டைம்ஸ் போடும்போது சப்ராக்ட் பண்ணால் 3 0 3 0 3 0 இல்லையா? ஸோ now quotient is 2, remainder is 30303. Here also remainder 30303 which is not equal to 0. So again என்ன செய்யணும், யூக்ளிட் டிவிஷன் அப்ளை பண்ணணும் இல்லையா? again apply யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. இப்போ இந்த டிவைஸை இங்கே டிவைடண்டாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரிமைண்டர் இங்கே டிவைஸராக ஆகிடும். ஓகே, ஸோ கோஷியன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர் ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டும் டிவைட் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணும்போது மைனஸ் பண்ணால் இது 0, பாரோ வாங்கி சப்ராக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இது 2, இது 0, அகெயின் பாரோ வாங்கினா இது 0, இது 2, இது 0. ஸோ 11 - 9 2.
this one is Q, this one is R, and this one is D, right? So Q இடத்துல 3 வந்துடும், Rக்கு பதிலாக 20,202. Here remainder 20,202 which is not equal to 0. Again என்ன பண்ணுவோம், applying Euclid division lemma. இப்போ என்ன ஆகும், இது இங்கே டிவைடண்டாக வரும், இந்த ரிமைண்டர் இங்கே டிவைஸாக வந்துடும். திரும்ப டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? So 30,303, 20,202. ஸோ இதை ஒன் டைம் போடலாமா? சப்ராக்ட் பண்ணால் 10101 Q or D. ஸோ Qக்கு பதிலாக 1, Rக்கு பதிலாக 10,101, 10,101. Okay, so reminder 10,101 which is not equal to 0. ஸோ என்ன பண்ணும், திரும்பியும் Euclid division algorithm. ஓகே, திரும்ப என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ ரிமைண்டர் நமக்கு வரக்கூடிய ரிமைண்டர் வந்து ஃபுல்லாகவே 0ன்னு வர வரைக்கும் என்ன செய்யணும், இந்த ப்ராசஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துல ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லைனில் என்ன டிவைஸர் இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணலாம், HCFன்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இப்போது இது டிவைடண்ட் இல்லையா? ஸோ இது டிவைஸர் Q ப்ளஸ் R திரும்ப கண்டுபிடிக்கணுமா? ஸோ டிவைட் பண்ணலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 டைம் போடலாமா? சப்ராக்ட் பண்ணால் 0 இல்லையா? ஸோ Q R D 2 டைம்ஸு ரிமைண்டர் 0 இல்லையா? ஸோ ஒரு 0 போட்டுக்கலாம். நான் ரிமைண்டர் என்ன இருக்குது, ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சுன்னா என்ன செய்யணும், டிவிஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லைனில் டிவைஸர் என்ன இருக்கோ அதுதான் என்னது, HCF. சரிங்களா? Therefore the HCF is 10,101. Okay.